ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு மௌனமொழி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முஸ்லீம் ஸ்டைல் பருப்பானோ. ரொம்பவே சிம்பிளாக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல பைத்தம் பருப்பு 150 கிராம் எடுத்து வேக வச்சுக்கோங்க. நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நல்லா கொலைய வேக வச்சுக்கோங்க. ஆனால் மோஸ்ட்லி புது மாப்பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க, குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், காரம் இருக்காது. ஒரு சட்டியில் ஆயில் ஊற்றிக்கோங்க. சோம்பு கடுகு போட்டு தாளிச்சிட்டு ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுலேயே கொஞ்சம் ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டுக்கோங்க. கொஞ்சம் வதங்கினதும் 2 பச்சை மிளகாய் இருந்தால் போட்டுக்கோங்க. என்கிட்ட பச்சை மிளகாய் இல்லை. ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க. தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளி கொஞ்சம் வதங்கினதும் ஒரு 15 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. அது அப்படியே பொறுமையாக லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. ஒரு 15 முந்திரி போட்டுக்கோங்க. அதையும் சமைக்கிறதுக்கு என்ன குழம்பு வைக்கிறதுன்னு யோசிக்கிறதே பெரிய டாஸ்க்கு. அதில் வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் மண் சட்டியில் சமைச்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஒரு 2 கரண்டி போட்டுக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வைங்க. அதுக்கப்புறம் பருப்பு வேக வச்ச தண்ணி இருக்குங்கள, அந்த தண்ணியை லைட்டாக ஊற்றி கொஞ்சம் லைட்டாக முதல்ல கிளறிக்கோங்க. ஏன்னா மிளகாத்தூள்லாம் போட்டதுனால திட்டு ஆகிடும். ஃபஸ்ட்டே பருப்பு ஊற்றாதீங்க. அதுக்கப்புறமா அது கலந்துடனே அதுக்கப்புறமா இருக்கிற பருப்பு தண்ணி எல்லாத்தையும் ஊற்றிக்கோங்க. வேணுங்கிற அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி சாம்பார் பதத்துக்கு கலக்கிக்கோங்க. அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். ரொம்ப ஸ்ட்ரெஸ் தேவையில்லை நம்மளுக்கு. இது புது மாப்பிள்ளைக்கு செஞ்சு கொடுப்பாங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, டெய்லி மாப்பிள்ளை சார் மட்டன் சிக்கன் சாப்பிட்றதுனால நார்மலாக ஒரு நாள் சாம்பார் சாப்பிட்ணும் அப்படிங்கும்போது இந்த சாம்பாரில் எக் போட்டு சாப்பிட்டா ஒரு புதுசாக இருக்குன்றதுனால இது செஞ்சு கொடுப்பாங்க. ஓரமாக தனித்தனியாக 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. ஓரமாக கலக்கி விடுங்க. இது சுட சுட சோறுக்கு நெய் ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக புதினா மல்லி தூவிக்கோங்க லாஸ்ட்டாக. டேஸ்டியான பருப்பானோ ரெடி. இந்த முஸ்லீம் ட்ரெடிஷ்னல் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம மௌனமொழி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.